இன்னைக்கு சபைகளுக்குள்ள நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. There are a lot of Christians in church. But ஆவிக்குரியவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டு ஆவியானவரை சில பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது என்ன பழைய ஏற்பாட்டு ஆவியானவர் அப்படின்னு கேக்குறீங்களா? பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் எப்பொழுது வருவார் தெரியுமா? ஏதாவது ஒரு மனுஷனுக்குள்ள ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் வருவார், அவர்கள் அதை செய்வார்கள், போய்விடுவார். ஆமென். இப்ப பெலிஸ்தியர்களை போட்டு தள்ளணும், கர்த்தர் வல்லமையா என்ன பண்ணுவாரு? வருவார். பலனை கர்த்தர் என்ன தருவாரு? அந்த மனுஷனுக்கு தருவார். எந்த மனுஷனா வேணா இருக்கலாம். நியாயாதிபதிகள் நீங்க வாசிக்கும் பொழுது அதை வாசிக்க முடியும். கிதியோனை கொண்டு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த ஸ்பிரிட்டை கர்த்தர் கொண்டு வருவார். ஏன் சவுலுக்குள்ள கூட அந்த வைராக்கியத்தின் ஆவி வந்து இறங்கி இருக்கு. அப்படி கர்த்தர் கொண்டு வருவார். வைராக்கியமா அந்த மனுஷன் அந்த காரியத்தை செய்ய வைப்பாரு. முடிச்ச உடனே கிளம்பி போயிருவார். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய ஜீவியம் பழைய ஏற்பாட்டு ஆவியானவர் தான். என்னன்னா தேவைப்படும் பொழுது வருகிறது, தேவைப்படும் போது ஆவியானவர் வருவார். அந்நிய பாஷை பேசுவோம். ஒருவேளை கொஞ்சம் ஃபாஸ்டா பாடினா அந்நிய பாஷை பேசுவோம், கொஞ்சம் கை தட்டினா கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுவோம் இல்லையா? பேசி முடிச்சு விட்டுட்டு அந்நிய பாஷை பேசி முடிச்ச உடனே நிரம்பிட்டு ஓகே ஆவியானவரே வந்தீங்களா, என்ன அந்நிய பாஷை பேச வச்சிங்களா, எனக்கு கொஞ்சம் கிளிகிளிப்பு உண்டாக்கிட்டீங்களா, அப்போது போயிட்டு வாங்க. ஒரு ஃபீலிங் நமக்கு வெளியே போகும்போது அப்பா இன்னைக்கு நல்ல பிரசன்ஸ், இப்படி ஒரு ஃபீலிங். ஐ எம் டெல்லிங் யூ, டோன்ட் கெட் சாட்டிஸ்ஃபைட். ஆமென். என்கிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், பிரின்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிராத அப்படின்னு என்கிட்ட ஆண்டவர் பேசினார். அதே மாதிரி இன்னொரு எச்சரிக்கையும் சொன்னார், உலக வாழ்க்கையில எப்பொழுதும் திருப்தியாவே இரு. ஆமென். இந்த உலகத்துக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் திருப்தியா இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் திருப்தி அடையவே கூடாது. ஆமென்.